சொல்ற? அப்பா வந்தாருன்னா வீட்டுல பிரச்சனை வருமா? அவர் இல்லாத நேரமா பார்த்து சொல்றேன். அப்பவா? ஆமா பிபி, நீ போயிடு. முதல்ல கூட பரவாயில்ல, இப்ப படம் ரிலீஸ் ஆனதுல இருந்து அப்பாக்கு மேல கோவம் அதிகமாயிடுச்சு. ஊர்ல இருக்கவங்க, வீட்டுக்கு வர்றவங்க எல்லாம் உன்னை நடிகை நடிகைன்னு பேசவும் அப்பாக்கு உன் மேல வெறுப்புன்னு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ரொம்ப பிரச்சனை பண்றாரு. இது பாருமா, சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும். எவ்வளவு நாளைக்குமா இந்த வெறுப்பு என்ன விரட்டிட்டே இருக்கும்? அப்பா இந்த மாதிரி என்ன வெறுத்து பேசுறாருங்கிறதுக்காக நான் நீங்க பெத்த பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா? ஆமா, ஆயிடும். பாரு, எப்படி நம்ம வீட்டை விட்டு வெளியில வந்தியோ அப்பவே நீ எங்க மானம் மரியாதை எல்லாத்தையும் பொட்டலம் கட்டி தான் எடுத்துட்டு வந்திருக்க. இங்கேயாச்சும் உன் கால் படக்கூடாதுன்னு நினைச்சேன், இங்கேயும் தேடி வந்துட்டியே. என்ன பார்வதி, வந்ததும் உன் பொண்ணுக்கு தகவல் கொடுத்து வர வச்சிட்டியா? அப்பா, என்கிட்ட பேசுங்க. தயவு பண்ணி அம்மாவை எதுவும் கேட்காதீங்க. நான் தான் ஷூட்டிங்க்கு கார்ல போயிட்டு இருந்தப்போ கவிதாவை ரோட்ல பார்த்து ஃபாலோ பண்ணி இங்க வந்த. வாசல்ல நிக்கிறது நம்ம கார் தான்ப்பா. வனமோகினி படத்துல நடிச்சதுக்காக ப்ரொடியூசர் எனக்கு கொடுத்த கார். நீங்க வந்து பாருங்கப்பா, ப்ளீஸ்ப்பா, வாங்கப்பா. நம்ம காருன்னு சொல்லாத, உன் காருன்னு சொல்லு. அப்போ நீ ஷூட்டிங்க்கு கார்ல போற, அதுவும் உன் கார்ல போற. சரிதான், உனக்கு கார் வந்துருச்சு, வசதி வந்துருச்சு, உடனே கூட சேர்த்துப்பேன்னு நினைக்கிறியா? அப்படிதானே? ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இது நம்ம வீடுப்பா. நீங்க என் அப்பா அம்மா, வேற யாரும் மாதிரி பிரிச்சு பேசாதீங்கப்பா. நீ அப்படி நினைக்கல. அப்படி நினைச்சிருந்தேன்னா எங்களை அப்படி தவிக்க விட்டுட்டு போயிருக்க மாட்டேன். எத்தனை தடவை உன் போனுக்கு ட்ரை பண்ணி நொந்து போயிருக்கோம் தெரியுமா? போனை போட்டு போட்டு விரல் தெரிஞ்சதான் மிச்சம். ஐயோ அப்பா, நான் வீட்டை விட்டு வந்ததுக்கு அப்புறம் என் போன் திருட்டு போயிடுச்சு. இன்னும் நீங்க பழசையே நினைச்சிட்டு இருந்தா என்னப்பா அர்த்தம்? ஆமா, பழசுதான். ஆனா ஆறாத ரணமா என் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கே. என் வாழ்க்கையில நான் சேர்த்து வச்ச அத்தனையும் இழந்துட்டு நின்ன. அதெல்லாம் பழசா? ஒண்ணு புதுசு புதுசா என் கண்ணு முன்னாடியே வந்து நிக்குதே. என் வேலை போச்சு, வீட்டுக்கு போலீஸ் வந்தது, ஒரு அனாதை பணத்தை பார்த்து அடையாளம் காட்ட சொல்றானுங்க. அந்த வேலாயுதம் ஒரு பொறுக்கி ரவுடி நம்ம குடும்பத்தை என்னென்ன பண்ணா தெரியுமா? நடுராத்திரியில வீட்டுக்குள்ள பூந்து கலடா பண்ணா. இதெல்லாம் யாரால நினைக்கிற? நீ பண்ணதெல்லாம் காலத்துக்கும் மனசுல இருந்து அழியாது. புரியுதுப்பா, எல்லாம் என்னாலதான். அதை நான் மறுக்கவே இல்லை. ஆனா உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிற எண்ணத்தோட நான் எந்த தப்பையும் பண்ணலப்பா. தப்போ ரைட்டோ, கஷ்டம் அவமானம் எங்களுக்கு வந்ததெல்லாம் வந்தது தானே. இப்ப எதுக்கு எங்களை தேடி வந்திருக்க? எப்படியோ ஊருக்காரங்க கண்ணுல படாம ஒரு வாத்தியாரா கௌரவமா வாழ்ந்துட்டு போயிடலாம் நினைக்கிறேன். ஆனா நீ இந்த வீட்டு வாசலுக்கு வந்தா கூட ஒரு நடிகைன்னு வேடிக்கை பார்ப்பாங்க. அதை நான் விரும்பல. நீங்க யாருக்குமே தெரியாம வாழ்ந்துட்டு போயிடணும்னு நினைக்கிறீங்க. ஆனா நான் அப்படி நினைக்கலப்பா. வாழ்ந்து சாதிச்சு 4 பேர் அண்ணாந்து பாக்குற உயரத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன்ப்பா. உனக்கு மிகப்பெரிய லட்சியம் எல்லாம் இருக்கு. நாங்கெல்லாம் ஒரு மூலையில சுருண்டு கிடக்குறவங்க, எங்களுக்கு அதெல்லாம் கிடையாதுமா. என்னங்க இந்த புள்ளையோட இப்படி மல்லு கட்டுறீங்க? நம்ம பொண்ணுங்க அவ. ஏய், இத பாரு, நம்ம பொண்ணு அது இதுன்ற நினைப்பு உனக்கு இருக்குன்னு வச்சுக்கோ. அவ கூட கிளம்பி நீ போயிட்டாரு. ஏற்கனவே பொண்ணு தலைமொழியாச்சு, உனக்கும் சேர்த்து 2 சொம்பு தண்ணிய தலையில ஊத்திட்டு போயிட்டே இருக்கேன். பொண்ணு வசதியா இருக்கான்னு பார்த்த உடனே மனசு மாறிடுச்சோ? ஐயோ, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் யார விட்டு கொடுப்பேன்? அவ வேணும்னா நீ என்ன விட்டு கொடுத்து தான் ஆகணும். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு.
ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. நீ கிளம்பு முதல்ல. இல்லம்மா, நீ எனக்காக எதுவும் பேச வேண்டாம். நீ அப்பா கூடவே இரு. அப்பாடி, இவ்வளவு நாள்ல உங்க அப்பா பாவம்னு உனக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு இல்ல? ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோ. நீ மறுபடியும் இங்க வரணும்னு மனசால கூட நினைக்காத. ஏன்னா நான் இப்ப வாங்கி இருக்கிற வேலையை வச்சுதான் கஞ்சோ கூழோ